வேங்கைவியல் வழக்கில் அறிவியல் பூர்வ சோதனைக்கு பிறகே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த சம்பவத்தை விசாரித்த சிபிசிஐடி காவலர்கள் சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் கழிந்த நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இதில் அதே ஊரைச் சேர்ந்த 3 பேர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆளும் கட்சியின் கூட்டணி கட்சிகளான விசிக உள்ளிட்ட கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தபோது அரசு தலைமை வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி விரிவான அறிக்கை தாக்கல் செய்தார். அப்போது இந்த வழக்கு இருவருக்குள் ஏற்பட்ட தனிமனித பிரச்சினைதான் காரணம் என்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி எதுவும் கிடையாது எனவும் வழக்கில் அறிவியல் பூர்வ சோதனைக்கு பிறகே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். 196 மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவற்றிலிருந்த படங்கள், வீடியோக்கள், உரையாடல்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு குரல் மாதிரி புகைப்படங்கள், வீடியோக்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இவற்றின் மூலம் கிடைத்த தகவல்கள் அடிப்படையில்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாகவும் தலைமை வழக்கறிஞர் எடுத்துரைத்தார்.